சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை வயல்வாய் மேன்மை கண்டான் சந்ததிக்கு ஓர் மெய்ஞான பானுவாயே குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழைகமாதோ. சிற்றம்பலம். இல்லாமல்ல இறைவனுடைய அருட்பெரும் கருணையும் குருவருளும் முன்னின்ற அருள் செய்க. திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையத்தினுடைய புதிய கிளை மையம் துவங்குகின்ற நாளினுடைய விழாவானது இன்றைய நாளில் இந்த இனிய நேரத்தில் பல பெருமக்களின் முன்பாக நிறைவேறி இருக்கின்ற தருணத்தில் ஆசிரியர் என்ற வகையில் கண்டிப்பாக பேசியே ஆக வேண்டும் என்கின்ற சூழலை ஆசிரியர் பெருமக்கள் ஆணையிட்டிருப்பதனால் உங்களோடு நான் ஒரு இரு சொற்களை பதிவு செய்கின்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் பேசுனதை இன்றைக்கியோட கேட்டுட்டு நீங்கள் போயிடலாம். அடியன் பேசுகிறத இன்னைக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கே இவர் பேசிட்டாரு என்ன ஆகுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாரும் இது பண்ண வேண்டாம். எனவே சூழலும் நேரத்துக்குரிய சூழல் கருதி இன்றைய சைவ சித்தாந்த இந்த துவக்க விழா வழிபாட்டை நமக்கு துவங்கி இருக்கக்கூடிய நாளும் நேரமும் எல்லாம் திருவருள் உகந்து நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் எவ்வாறு உணர்ந்திருப்பீர்கள் என்று அடியனுக்கு தெரியாது. ஏன்னா இன்னும் திடீர்னு 5வது வாரம் தான் வகுப்புன்னு சொன்னாங்க, திடீர்னு 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமைனாங்க, திடீர்னு சனிக்கிழமை பெரிய புராண வகுப்பை விடுமுறை விட்டுட்டு திடீர்னு சாயங்கால நேரம்னாங்க. இது எதுவும் ரொம்ப திட்டமிட்டு செய்யப்பட்டதில்லை. அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், ஆசிரியர் பெருமக்களுடைய வாய்ப்பு என்ன அப்படின்லாம் யோசித்து செய்கின்ற பொழுது சூழல் ஒருவாறு இன்றைய நாளில் இன்னைக்கு ஆரம்பிக்கணும்னு நினச்சது எப்படி நடத்தணும்னு நினச்சிருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பாசிரியர் இருந்தால் போதுமானது. ஒரு 1.5 மணி நேரம் பேச போகிறார், நம்ம அடியன் ஒரு 1/2 மணி நேரம் பேச போகிறோம் அப்படின்னு முதலாவதாக மோகனையா அவர்களை தொடர்பு கொண்டோம். அவர்களுடைய பணிச்சூழல், அவர் 5வது ஞாயிறு திருப்பத்தூர் மையத்தில் 2 மாதம் வகுப்பு பின்னிக்கிறதுனால 5வது மாதம் வகுப்பு வைத்துக் கொள்ளலாம், சிறப்பு வகுப்பு வைத்துக் கொள்ளலான்ட்டு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி அம்மாட்ட சொன்னங்காட்டி சரி அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது 2வதாக என்னுடைய பாலிய நண்பர் எனக்கு இந்த நெருக்கி எடுத்து எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு உள்ளே என்னை அனுப்பி வைத்தவர் அவர்தான். அதனால் என்றென்றைக்கும் அவருடைய திருவடிக்கு நான் நன்றி கடப்பாடுடையவன். ஏன்னா நாங்கள் ஒரு 9ஆம் வகுப்புலேருந்து அவரோட நான் பயணிக்கிறேன். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 1990 வச்சுக்கிறீங்க, 35 வருடம் அவரோடு என்னுடைய பழக்க வழக்கம். இவ்வளவுதான் ஆழமான நட்புன்னு கிடையாது. அதெல்லாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நேரங்களை நாங்கள் பயணித்து செலவிட்டிருக்கிறோம். அப்படி சொல்லுவாங்களா, நண்பர்கள் அமைவதை பொறுத்து தான் வாழ்க்கையினுடைய பின்புலம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பின்புலம் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லாத அளவுக்கு அவருடைய துணை எனக்கு செலுத்தியது என்னுடைய ஞானாசிரியர் பெருமகனார் என்னுடைய ஞானத்தந்தை பவானி சிவத்திரு தியாகராஜன் ஐயா அவருடைய அருக்கண் நோக்கம் இன்றைய அளவும் என் மீது கருணையோடு இருந்திருப்பதனால் இதை தொடர்ந்து பயணிக்க முடிகிறது என்பதை கருதி அவரிடம் நாம் தொடர்பு கொண்ட போது அவர் ஞாயிற்றுக்கிழமை 5வது ஞாயிற்றுக்கிழமை வருகிறேன்கிற சூழலில் அவருக்கு சூழல் என்னன்னு கேட்டிங்கன்னா, வருகிறேன்னு சொல்லும் பொழுது அவருக்கு சிறப்பு வகுப்புங்கிற போதில் அவருக்கு ஏற்றுக்கொண்டு வருகிறேன்னு சொன்னார். சரிங்களா? 5வது ஞாயிறு வைக்கலான்னு நினைச்ச போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, தொடர் வகுப்பு இந்த மாதமே தொடர்ந்துடலாம் இயக்குனர் சொல்லும்போது என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதமே வகுப்பு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது எது சூழலாக அமைந்திரும்போது தான் எல்லாத்தையும் சரி பண்ணி சனிக்கிழமை தொடங்கலாங்கும் போது சனிக்கிழமை அழைக்க சென்ற பொழுது இந்த அழைப்புதலை ஏன்னா 10 பேர் சென்ற 10 அன்பர்கள் திருவாவடுதுறை ஆதீனத்தில் அங்கே திருப்பூர் மையத்தில் சென்று பயின்றிருக்கிறாங்க. அவர்களை முறையாக நம்ம போய் அந்த நன்றி கடப்பாடு நமக்கு என்றைக்கும் மறக்கூடாது. சென்று அழைத்து வந்திருங்கன்னு சொல்லும் பொழுது ஆசிரியர் பெருமகனார் அவருடைய பெருந்தன்மை, நானே வகுப்பை சனிக்கிழமை எனக்கு வர்றதுக்கு வாய்ப்புனார். எப்படி 3 பேர் ஆச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் திருவருள் ஒருவரில் மூவரானா அப்படி சொல்லி ஒருவாறு நமக்கு வாய்ப்பு. இன்றைக்கு பெரும் கருணை தான் இந்த இடம், இந்த சூழல், இந்த இடம் எல்லா வகையிலும் நமக்கு வாய்ப்பாக இறைவன் கொடுத்திருக்கின்றார். அன்பாக சொல்லும் பொழுது அறிமுகத்தில் சொல்லும்போதே சொன்னாங்க, நீங்கள் வகுப்பில் என்னை எப்படி உங்களுக்கு என்ன நான் 3 பேருக்கு சிறப்பிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண எல்லாம் ஒரு திட்டம் பண்ணியாச்சு. உங்களுக்கு சிறப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணால் மாணவர்கிட்ட வகுப்புக்கு சிறப்பிக்க சொல்லுங்கள், அதுவே பெருமையான சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கொண்டோம். எனவே அன்பர்கள்
இந்த பாடத்தை நான் வழக்கமாக எப்பயுமே சொல்கிறது அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை தயவு செய்து ஒரு பாடம், சப்ஜெக்ட், ஆசிரியர், மாணவர் அப்படியெல்லாம் மண்டையை உடைக்கவே கூடாது. சரிங்களா? நேற்று வரைக்கும் நான் 0. சரிங்களா? இன்னைக்கு 5 மணிக்கு உள்ளே வந்தீங்க, 3 மணிக்கு 4 மணிக்கு உள்ளே என்றானீங்களா, வெளியே போகும்போது ஒரு விஷயத்தை வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்களா, நான் +1. இந்த நினைப்போடு சைவ சமயத்தில் பயணிக்க வேண்டும். எதுவுமே தெரியல இல்லவே இல்லை. சரிங்களா? நேற்று தெரியாத ஒரு செய்தி இன்னைக்கு எனக்கு தெரிந்திருக்கிறது. இன்றைக்கு தெரியாத செய்தியை நாளைக்கு இறைவன் நிச்சயமாக நமக்கு அறிவுறுத்தியே தீருவான். மோனையா சொன்ன மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டார்னா யாரும் மாற்ற முடியாது. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, யாரையெல்லாம் இந்த இடத்துக்கு தேர்ந்தெடுத்து நம்மளை படிக்க வைக்கணும்னு அனுப்பிச்சிருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் இந்த காலத்திலிருந்து நல்ல செய்திகளை பெருமான் உணர்த்த தொடங்குகிறார். எனவே அந்த கால வரையறை என்பது நீங்க இவ்வளவு இத்தனை காலம் படிக்கணுமா, இவ்வளவு படிக்கணுமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இடமே இல்லை. இவ்வளவு நாள் படிச்சுதான் இந்த அனுபவத்தை பெறணுங்கிறதுக்கு அவசியமே கிடையாது. எம்பிரான் கண்ணப்ப நாயனாருடைய அருவரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான். அருணந்தி சிவத்தினுடைய வரலாறு தெரிந்திருக்கக்கூடியவர் நம்ம எல்லாரும் தெரிந்திருக்கக்கூடியவர் தான். கண்ணப்ப நாயனார் 6 நாள் எந்த கல்வியும் கற்காமல் இறைவனை திருவருளை பெற்று அவரோடு கலந்து விட்டார். புரியுங்களா? அருணந்தி சிவம் சகல ஆகம பண்டிதர் என்று சொன்னாலும் அவருடைய குடும்பத்திற்கே குலகுருவாக இருந்தாலும் அவருடைய குலத்தில் பிறந்து குலகுருவாக இருக்கக்கூடிய அவருடைய வழியில வரக்கூடிய ஒரு சிறு குழந்தைக்கு மெய்கண்டநாதருக்கு மாணவராக ஆகிறார். எனவே இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும். யாருக்கு இது விளங்கும், யாருக்கு இது விளங்காது, இன்னைக்கு உனக்கு இல்லை நாளைக்கு தான் உனக்கு அப்படிங்கிற யார் செய்யணுங்க? அவர் தான் முடிவு பண்ணணும். எனவே இவங்கெல்லாம் படிக்க தெரியாதுங்க, இவங்களுக்கு ஒன்றுமே விளங்காது அப்படின்னு நேற்று எங்கள் ஆசிரியர் கதிர் இருந்தால் இன்றைக்கு இந்த இடத்தில் நாம் இருக்க மாட்டோம். எனவே அவர்கள் சொல்லி கொடுத்த நம்ம இந்த கோகோ விளையாட்டு தான், கொக்கோல விளையாடுற மாதிரி ஒருத்தருக்கு பிடிச்சி அடுத்தவர் அனுப்பிச்சு விட வேண்டியதான், அவங்க ஓடி அடுத்தவர் அனுப்பிச்சு விட வேண்டியதான். எனவே நம்மளுக்கு படிப்பதற்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. வழக்கமாக சொல்கிற மாதிரி வீட்டில் உட்காந்துட்டு 6 நாள் முகத்தை பார்த்து பேசி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு நாள் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பேசாமல் உட்காந்து பாடத்தை கேட்டோம்னா திருவருளை பெறுவதற்கான வாய்ப்பாக அது அமையும் என்பதை சொல்லி, அன்பர்களே, நமக்கு இன்றைக்கு இந்த இடத்தில் எழுந்தருளி நமக்கு சிறப்புரை ஆட்சி இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களும் மிகுந்த நிலையில சைவத்தில் நீண்ட பயணத்தை செய்யக்கூடியவர்கள். முக்கியமாக அவங்களுக்கெல்லாம் பின்னால் செல்லக்கூடியவன் அடியே. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள்லாம் முன்னாடியே ஏற்கனவே இப்போ நம்ம சிவத்தில் ஜானகிராமன் ஐயா சொன்னால் அவர்களாம் நான் இப்போ ஆச்சாரிய மூர்த்திகள் தீக்கை பெற்று 2006 பாடம் சொல்கிறாங்க. சரிங்களா? இவங்க சிவ சண்முகம் ஐயா அவர்கள் 1994-95 பாடம் சொல்கிறாங்க. 23 குருமகா சன்னிதானம் அருளிய காலத்திலிருந்து அவர் அப்படிதான் சொல்றார், நான் விபத்துக்கு ஆளானவன்ட்டு. சரிங்களா? அவர்கள் எல்லாம் நீங்க உண்மையை சொல்லணும்னா ஒரு பாடத்தை எப்படி படித்து பிறருக்கு சொல்லணும், நாம் என்ன உள்ள வாங்கிக்கணும். சும்மா பாடத்தை சொல்லிட்டு போறதில்லை, நாம் அதை எப்படி கருத்துக்குள்ள நிற்கிறோம் அப்படின்னு வாழ்க்கையில அந்த அனுபவத்தில் நின்று சொல்லக்கூடியவர்கள். பாடத்தை ஏட்டுக்கல்லியா சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை குறையாக அல்ல, பாடத்தை படிச்சு சொல்லி அதில் இருக்கக்கூடிய செய்தியை சொல்லிட்டு போறாங்க வேற. அவர் சொன்ன மாதிரி அனுபவமுடைய தேசிகர்பால் அந்த வார்த்தை வரும் பொழுதுதான் நம் அறிவை சென்று தேய்க்கும். எப்பொழுது நம்ம இப்ப எல்லாருமே அறிவுரை சொல்றாங்க, பட்டினத்தடிகளுக்கு காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே அப்படிங்கிறது. அவ்வளவு பெரிய வணிகர் அவர், அவருக்கு அது தெரியவா தெரியாம போச்சு. ஆனால் யாருடைய வாயிலிருந்து அது வந்தது, அறிவை தைத்தது என்பதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, பல நாளும் பூசை செய்வதனால் அவர்கள் வாக்கு தூய்மையாகிறது. அந்த வாக்கு தூய்மையாவதனால் அறிவை சென்று தைத்து நம் அறிவை மாற்றுகிறது. அப்படிப்பட்டவர்கள் நமக்கு இன்று எழுந்தருளி சிறப்புரையாற்றி வாழ்த்தி இருக்கிறார்கள். எல்லோருடைய திருவடிகளையும் வணங்கி இந்த அருமையானது ஒரு நேரத்தில் உங்களுடைய காலச்சூழல், இன்னைக்கு சனிக்கிழமை திருப்பூர்காரங்கள் எல்லாம் திருச்சிதம்பரம் இந்த இன்னைக்கு ஏன் அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு ஐயாலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது இறைவன் நம்மளை இன்னைக்கு மாட்டி விட்டுருக்கான். அதாவதுங்க இன்னைக்கு என்ன திதிங்க, அஷ்டமியில ஒரு காரியம் பண்ண என்ன ஆகும்னு சொல்லுவாங்க, எப்பவும் நிலையா இருக்கும். அஷ்டமியில ஒரு காரியம் பண்ணீங்கன்னா அது எப்பவும் நிலையா இருக்கும், எப்பவும் தொடருங்க அஷ்டமியில பண்ணா. அதனாலதான் ஞான சம்பந்த பெருமானே அட்டமினால் காணாதே போதியோ பூம்பாவாய்ன்னு சொல்லி வச்சிருக்கிறார். சரிங்களா? அதனால இறைவனா பார்த்து உங்க எல்லாரும் தேர்ந்தெடுத்துக்கிறார்.
இவங்களை அட்டமையில கொண்டாந்து லாக் பண்ணாதான் இவங்க தொடர்ந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை தேர்ந்தெடுத்து இறைவன் கொடுத்திருக்கிறான். எனவே இறைவனுக்கும் இந்த நாளை தேர்ந்தெடுத்த ஆசிரியருக்கும் அமைப்பாளருக்கும் நீங்க எல்லோரும் என்றைக்கும் நன்றி கடன்பட்டவர்கள். சிவாயம் நன்றி. அப்படிலாம் நான் பார்க்கவே இல்லை. ஐயா சொல்லும் போது எதை செஞ்சாலும் அட்டமையில தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால அதனால இப்படி பெருமக்கள் எல்லாம் வாழ்த்தினார்கள். நம்ம அந்த வாழ்த்தையும் அருளுரையும் பெற்றிருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் இன்னைக்கு சனிக்கிழமை திருப்பூர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இப்படி திருப்பி இங்க உட்கார வைக்கிறதுனா சாதாரண வேலை இல்லை. 8-7 மணிக்கு வெளியே பார்த்தா தான் தெரியும் ஒரு வண்டி எப்படி மோதிட்டு ஓடுதுன்ட்டு. அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்களாம் இங்க வந்து இந்த அருமையான ஒரு நிகழ்வுல பங்கேற்றது மட்டுமல்லாமல் இது ஒரு நீண்ட பயணம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அவரவருடைய தவ வலிமையை பொறுத்து இது நீண்ட பயணமா இல்லை மிக வேகமாக இது நமக்கு கிடைக்குமா என்பது அவரவருடைய சாதனையில் இருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்பளித்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றியை சொல்லி இந்த அருமையானது ஒரு வகுப்பை இந்த இடத்தில் துவங்கலாம் என்று சிந்தித்திருக்கக்கூடிய அமைப்பாளர் அவர்களுக்கும் அதற்கு நல்ல ஒரு ஊக்கமாக எப்பொழுதும் இருந்து கொடுக்கக்கூடிய சிவத்திரு நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை உறுத்தாக்கி இந்த அளவில் அடியனுடைய உரையை செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஐயா அவர்கள் அழகாக கூறினார்கள். நான் வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு கூட பேசியிருப்பேங்க. அதாவது அந்த பத்திரிக்கையெல்லாம் அனுப்பிச்சிட்டு அதில் யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்ககிட்ட கேட்டேன். அப்போ வந்து அவங்க முதல்ல கேட்டது என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வைக்கிறீங்களே வகுப்பை அப்படின்னு தான் கேட்டாங்க. ஏன்னா திருவாவடுதுறை ஆதீனத்தில் அவங்க கொடுத்துருக்க ஷெட்யூலே வந்து நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வகுப்பு வைக்கணுங்கிறதுங்க. அதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது. அதான் சொன்னேன், சரி ஞாயிற்றுக்கிழமை என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, அன்னைக்கு தான் நாங்கள் வீட்டில் இருப்போம், 6 நாள் வேலைக்கு போகிறோம், அன்னைக்கு தான் வீட்டில் இருப்போம். வீட்டில் எடுத்தோடனே பெண்கள் தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. பெண்கள் வந்து வீட்டு சூழலுக்காக ஆண்களுக்காகவே வேலை செய்கிறவங்க தெரிஞ்சது தான். நாங்கள் வந்து வீட்டில் அன்னைக்கு தான் நல்ல சமையல், நல்ல சமையல், அதாவது நல்ல சமையல்னா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். அந்த நல்ல சமையல் அன்னைக்கு தான் செய்வோம். ஆனால் நீங்கள் வந்து வகுப்பை வச்சு எங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அந்த நான் சொன்னேன், நீங்கள் நல்ல சமையல் செய்யுங்க, காலையில் செஞ்சு வச்சுட்டு வந்துடுங்க, இல்லைன்னா போய் செஞ்சுக்குங்க. எங்களுக்கு வந்து இந்த 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நீங்கள் வந்தால் போதும். அதனால் தயவு கூர்ந்து அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். அதாவது மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. இப்போ நான் வந்து என்னை சொல்கிறேங்க, இப்போ திருப்பூரில் வந்து ஒரு ஷாப்பிங் மாலில் ஒரு இது போடுறாங்க, டிஸ்கவுண்ட் போடுறாங்க, இல்லை சேல் போடுறாங்க. உடனே என்ன பண்ணுவேன், நான் காலையில் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் சுற்றிட்டு வாங்கிட்டு வருவோம். ஒரு நாளை வந்து எதுக்காக செலவு பண்ணுறோம், போய் இல்லைன்னா விண்டோ ஷாப்பிங்காவது போகிறோம், போயிட்டு வரக்காக செலவு பண்ணுறோம். ஆனால் அந்த ஒரு நாளை நம்ம அறிவுக்காக உயிருக்காக செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து அதை தெரிஞ்சுக்கணும், உணரணும். அப்படின்னா அனைவரும் கட்டாயமாக நமது வகுப்புக்கு தவறாமல் வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். இங்கே இப்போ விண்ணப்பம் படிவங்கள்லாம் வெளியில் இருந்திருக்கும், எல்லோரும் பதிவு பண்ணிங்களா என்னென்னு தெரியலிங்க. பதிவு பண்ணாதவங்க இப்போ நம்ம அடியார்களாக வகுப்புக்கு வர்றவங்களா இருந்தால் பரவாயில்ல, அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து பண்ணிக்கலாம். பதிவு பண்ண வேணும்னு நினைக்கிறவங்க அடியனுடைய நம்பரை தொடர்பு கொண்டு சொல்லுங்கள், நான் பேர் எழுதிக்கிறேன், அப்போ பண்ணிக்கலாம். இப்போ கூட இன்னும் உணவு எடுத்துக்கிற வரைக்கும் இடைவெளி இருக்கும், நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கோங்க. இன்னும் யாராவது வீட்டில் விருப்பம் இருக்கிறவங்க உறவினர் யாராவது இருந்தாலும் சொல்லுங்கள், அவங்களும் வந்து பதிவு பண்ணிக்கலாம். இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஆதீனத்திலிருந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ஜனவரியிலேயே வகுப்பு ஆரம்பிச்சிருக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக யோசித்து ப்ராசஸ் பண்ணிட்டோம். ஐயா ஒரு ஆகஸ்ட்லேயே நம்மளாம் விண்ணப்பத்தை ஸ்ட்ராங்காக வச்சுருந்தோம்னா அப்போவே ஐயா பர்மிஷன் கொடுத்துருந்தாருன்னா கேட்டு ஜனவரியிலேருந்து கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்ததுனால 2-3 மாதம், இப்போ 3 மாதம் ஆயிடுச்சுங்க. அதனால் மார்ச் 30ஆம் தேதி வரைக்கும் இயக்குனர் ஐயா வந்து டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளே நம்ம பதிவுங்களெல்லாம் ஃபில்லப் பண்ணி நம்ம ஆதீனத்துக்கு அனுப்பணும். அதனால் நீங்கள் எல்லோரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, யாராவது தொகை செலுத்தினவங்க பதிவு பண்ணாமல் இருந்தாலோ இல்லை இன்னும் தொகை செலுத்தி பதிவு பண்ணிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்களோ அடியனையோ நாகராஜ் ஐயாவையோ தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் வந்து ஒரு இடம் சொல்கிறோம், அன்றைக்கி அங்கே வந்து கூட பதிவு பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் சனிக்கிழமை TKDML செல்வ விநாயகர் கோயிலில் வந்து பெரிய புராண வகுப்பு நடக்குது, அங்கே வந்து கூட பெயர் பதிவு பண்ணிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். அடியார் பெருமக்களுக்கெல்லாம் இரவு உணவு தயார் பண்ணியிருக்குதுங்க. இருந்து வயிறார உணவை திரு அமுது ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம். யாரும் மழை வருது அவசரம்னு கிளம்பிடாதீங்க.
150 பேருக்கு உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். எல்லாரும் உணவு எடுத்துட்டு தான் வீட்டுக்கு போகணுங்க. ஐயா எப்பொழுதும் 4வது வாரம், இந்த மாதம் 5வது வாரம், இந்த மாதத்துக்காக மட்டும் 5வது வாரம் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதம் கடைபிடிக்கக்கூடாது. வரும் ஞாயிற்றுக்கிழமை 30வது தேதிங்க 30/3/2025 அன்று முதல் வகுப்பு ஆரம்பமாகிறது. இதே இடம் காலை 10 மணி முதல் 4 மணி வரை. காலை 10 மணிக்கு ஆசிரியர் வந்துருவாருங்க. மாணவர்கள் வந்தாலும் வராட்டியிலும் 10 மணிக்கு வகுப்பு ஆரம்பிக்கப்படும். அதனால ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நம்ம மாணவர்கள் வந்து வகுப்பை சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு ஈடூழி தலைகமாதோ. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலை மலையாளே போற்றி போற்றி. போற்றி போற்றி. நம் உயிர் துணையே இல்லை எம்பலம். அன்பலம் சார்ந்த அன்பர்களே, இப்பொழுது வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கு சிறப்புரை செய்யும் முகமாக அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்ட பிறகு அனைவருக்கும் திருமுதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்பர்கள்